வணக்கம். இந்த பதிவு எஸ்ஜிடி போட்டித் தேர்வு, டெட்டு தகுதி தேர்வுக்கு படிப்பவர்களுக்கான பதிவு. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, 77, 78, 80 எடுத்துட்டேன், நான் படிக்கலாமா? நீங்கள் எல்லாருமே எஸ்ஜிடிக்கு படிக்கலாங்க. எல்லாருமே பாஸ் பண்ணிடுங்க. நிறைய பேர் பேப்பர் 1, பேப்பர் 2 ரெண்டுத்துலேயுமே பாஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் படிங்க, எஸ்ஜிடிக்கு படிக்க தொடங்கிடுங்க. யூஜிடிஆர்பினாலும் படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. நீங்கள் எந்த கேட்டகரியில் வரீங்க, எவ்வளோ மார்க்கு, இந்த மார்க் நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த மார்க்கும் ரீச் பண்ண முடியல அப்படின்னா கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக அடுத்த டெட் எக்ஸாம் வருது, 50% வேறு கொடுத்துட்டாங்க. அதனால் கொஞ்சம் முயற்சி பண்ணி படிச்சிங்க அப்படின்னா நீங்களும் பாஸ் பண்ணிடலாம். ஏன்னா மற்றவங்க 2 தடவை படித்து பாஸ் பண்ணி போகிறத நம்ம ஒரு 4 தடவை படித்தா தான் பாஸ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். அதனால் படிங்க, எந்த டவுட்னாலும் சொல்லுங்கள், படிக்கலாம். 6ஆம் வகுப்பில் தமிழ் பாடங்களை படிக்கணும் அப்படின்னா இந்த பதிவை தொடருங்க. எஸ்ஜிடி 6ஆம் வகுப்பு அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் 1வது இயர்லேருந்து 7வது இயர் வரைக்கும் போட்டாச்சு, படித்தாச்சு. நான் படிக்கிறத ஷேர் பண்ணுறேன், நான் படிச்சுட்டேன். நீங்களும் படிக்கணுன்னா எஸ்ஜிடி 6ஆம் வகுப்புங்கிற பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள், படிக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது 8வது இயல், அதாவது 3ஆம் பருவத்தில் இருக்கிற 2வது இயல் தான் பார்க்க போகிறோம். இதில் அறம், தத்துவம், சிந்தனைன்னு கொடுத்துருக்காங்க. பராபர கண்ணி, நீங்கள் நல்லவர், பசி பிணி போக்கிய பாவை, பாதம்ங்கிற சிறுகதை, பெயர்ச்சொல் இலக்கணமும் திருக்குறளும் கொடுத்துருக்காங்க. எல்லாமே முக்கியமானது தான். பாயிண்ட்ஸாக எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் படிக்கிறீங்க, உங்கள் கூட ஒருத்தவங்க படிக்கணும் அப்படின்னாலும், இல்லை நான் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கேன், கேட்குறதுக்கு தேவைப்படுது அப்படின்னாலும் இந்த பதிவை தொடருங்க. முதல்ல பராபர கண்ணி அப்படிங்கிற பாடல் தாயுமானவர் பாடினது. 8வது வகுப்புலையும் பராபரமேன்னு முடிகிற ஒரு பாடல் இருக்கும், அது இதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இது மொத்தமே 6 வரி தான். அதை கரெக்டாக படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா 8ல் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. அதனால் படிக்கலாம். பராபர கண்ணி தாயுமானவரோட பாடல் அற இலக்கியம் பற்றி சொல்லுது. நூல்வெளி பாருங்கள். தாயுமானவர் தான் பராபர கண்ணி எழுதுனது. தாயுமானவர் இவர் எங்கே வேலை செஞ்சார் அப்படின்னா, திருச்சி ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் தலைமை கணக்காராக பணியாற்றியிருக்காரு. தாயுமானவர் பாடல்களை என்னென்னு அழைக்கிறாங்க அப்படின்னா, தமிழ் மொழியின் உபநிடதம்னு அழைக்கிறாங்க. தாயுமானவர் பாடல்கள் என்ன என்று அழைக்கப்படுகிறது? தமிழ் மொழியின் உபநிடதம். இந்த பாடல் பராபர கண்ணி என்னும் தலைப்பில் உள்ளன. கண்ணி அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க. கண்ணி அப்படின்னா 2 அடிகளில் பாடப்படும் பாடல் தான் கண்ணின்னு சொல்கிறோம். இவரோட ஊர் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் திருமறைக்காட்டில் பிறந்தவர் தான் இவர். இவரோட பெற்றோர் கெடிலி பிள்ளை, கஜவல்லி அம்மையார், இதெல்லாம் கூட கேட்பாங்க. இவரோட குரு மௌன குரு, அதெல்லாம் கூட முடிஞ்சால் படிச்சுக்கோங்க. இவர் நூற்றாண்டு 18ஆம் நூற்றாண்டு. தாயுமானவர் அப்படிங்கிறதும் 18ங்கிறதும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தாய்க்கு 10 வயசு, இவங்களுக்கு 8 வயசுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை தாயுமானவர் அப்படின்னா 18 வயசு ஆயிடுச்சுன்னா தாயுமானவர் ஆகிடுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தாயுமானவரோட நூற்றாண்டு 18ஆம் நூற்றாண்டு. இப்போ கவர்மெண்ட்டில் தாயுமானவர் திட்டம்னு ஒன்று தொடங்கியிருக்காங்க, தெரியுமா? அப்படின்னா வீட்டுக்கே போய் ரேஷன் பொருட்களை கொடுக்குற திட்டம் இருக்குது. 70 வயசான முதியவங்களுக்கு வீட்டுக்கே போய் ரேஷன் பொருள் கொடுக்குறாங்க. அது இவரோட பேரில் தான் தொடங்கியிருக்காங்க, தாயுமானவர் அப்படிங்கிற திட்டம். சும்மா தெரிஞ்சுக்கோங்க. பாட்டு பார்க்கலாமா? தம்முயிர் போல் எவ்வுயிரும் தானென்று தண்டருள் கூர் செம்மையருக்கு ஏவல் என்று செய்வேன் பராபரமே. தம்முயிர் போல் எவ்வுயிரும் தானென்று தண்டருள் கூர் செம்மையருக்கு ஏவல் என்று செய்வேன் பராபரமே. அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்பநிலை தானே வந்தெய்தும் பராபரமே. அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்பநிலை தானே வந்தெய்தும் பராபரமே. எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே. எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே. தாயுமானவர். இது ஜெயா டிவியில் காலைல 5 மணிக்கு என்னமோ போடுவாங்க. இது நான் நிறைய டைம் பார்த்துருக்கேன். இப்போ போடுறாங்களா தெரில. எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே அப்படின்னு வரும் தாயுமானவரோட வரிகள். சொல்லும் பொருளும் பார்க்கலாம். தண்டருள் அப்படின்னா குளிர்ந்த கருணை, கூர் அப்படின்னா மிகுதி, செம்மையருக்கு அப்படின்னா சான்றோருக்கு, ஏவல்னா தொண்டு, பராபரமே அப்படின்னா மேலான பொருள் தான் பராபரமே. பணி அப்படின்னா தொண்டு, எய்தும் அப்படின்னா கிடைக்கும், எல்லாரும் அப்படின்னா எல்லா மக்களும், அல்லாமல் அப்படின்னா அதை தவிர. பொருள் பாருங்கள். அனைத்து உயிர்களையும் தம் உயிர் போல் கருதும் கருணை மிகுந்த சான்றோருக்கு தொண்டு செய்ய வேண்டும். என்னது?
தன்னை மாதிரியே எல்லாருக்கும் நினைக்கிற சான்றோருக்கு தொண்டு செய்யணுமா? அன்பர்களுக்கு தொண்டு செய்பவராக என்னை ஆக்கிவிட்டால் போதும், இன்ப நிலை எனக்கு வந்து சேர்ந்துடும் அப்படின்னு சொல்கிறாரு தாயுமானவர். எல்லோரும் இன்பமாக வாழ வேண்டும், அதை தவிர வேறு எதையும் நினைக்க மாட்டேன்னு சொல்கிறாரு தாயுமானவர். அடுத்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. தம் உயிர், இம்மும் ஊவும் சேர்ந்தா என்ன ஆகும்? இம் கூட்டல் ஊ, உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புங்கிற மாதிரி தம் உயிர் அப்படின்னு வரும். தம் உயிர். இன்புற்று இருக்க, இன்புற்று இருக்க. ஆன்சர் இன்புற்றிருக்க, இற்று ரீன்னு வரும். இன்புற்றிருக்க. அடுத்து தானென்று, தானென்று என்னும் சொல்லை பிரிக்க தான் கூட்டல் என்று, தானென்று. சோம்பல் என்னும் சொல்லுக்கு பொருத்தமான எதிர்சொல் சோம்பல், சுறுசுறுப்பு. அடுத்து நீங்கள் நல்லவர், நீங்கள் நல்லவர்ங்கிற பாடல் எழுதினது கலீல் கிப்ரான். இவரை பற்றி பார்க்கலாம். நூல்வெளி. லெபனான் நாட்டை சேர்ந்த கவிஞர்னு கேட்பாங்க. லெபனான் நாட்டை சேர்ந்தவர் யார்? கலீல் கிப்ரான். புதின ஆசிரியர், கட்டுரை ஆசிரியர், ஓவியர் என பன்முகத்தன்மை கொண்டவர். புதின ஆசிரியர், ஓவியராகவும் இவர் இருந்திருக்காரு. இப்பகுதியை இந்த பாட்டோட பகுதியை புவியரசு மொழிபெயர்த்த தீர்க்கதரிசி என்னும் நூலில் இந்த பாட்டு இடம்பெற்றிருக்கு. நீங்கள் நல்லவர்ங்கிற பாடல் புவியரசு மொழிபெயர்த்த தீர்க்கதரிசி என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. இது கலீல் கிப்ரானோட பாடல். இவர் லெபனான் நாட்டைச் சேர்ந்தவர். வாழ்க்கை பின் திரும்பி செல்லாது, நேற்றுடன் ஒத்து போகாது. கொடுப்பவரின் பரிசுடன் அவருக்கு சமமாக எழுங்கள். சிறகுகளின் மீது எழுதுவது போல உழைக்கும் போது நீங்கள் புல்லாங்குழலாகி விடுகிறீர்கள். உழைக்கும் போது நீங்கள் புல்லாங்குழலாகி விடுகிறீர்கள். அதன் இதயம் காலத்தின் கிசுகிசுப்பை ஒரு இசையாக மாற்றிவிடுகிறது. உங்களுக்குள் இருக்கும் நன்மையை பற்றித்தான் நான் பேச முடியும். இது எல்லாருக்கும் பொருந்தும். உங்களுக்குள் இருக்கும் நன்மையை பற்றித்தான் நான் பேச முடியும். யாராக இருந்தாலும் அவங்களோட நல்லதை பற்றி நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா அவங்கள நீங்கள் நல்லவங்களாக்கிடலாம். உங்களுக்குள் இருக்கும் நன்மையை பற்றித்தான் நான் பேச முடியும், தீமையை பற்றி அல்ல. உங்கள் சுயத்துடன் நீங்கள் ஒருமைப்பாடு கொண்டிருக்கும் போது நீங்கள் நல்லவர். என்னை போல் இரு, பழுத்த உன் உள்ளீடுகளை எல்லாம் முழுசாய் கொடு என்று பழம் வேரை பார்த்து நிச்சயமாக சொல்லாது. பழம் வேரை பார்த்து நிச்சயமாக சொல்லாது. கொடுப்பது பழத்தின் இயல்பு, பெறுவது வேரின் இயல்பு. உங்கள் பேச்சின் போது நீங்கள் விழிப்புணர்ச்சியுடன் இருப்பது நல்லது. உறுதியாக கால் பதித்து உங்கள் குறிக்கோளை நோக்கி நடக்கையில் நீங்கள் நல்லவர். ஏன் படிங்க அப்படின்னு சொல்கிறேன்னா, உங்களோட குறிக்கோள் படிக்கணும், ஜெயிக்கணுங்கிறதா இருந்தால் அதுக்கான படியை நீங்கள் எடுத்து வைக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் நல்லவங்களாக இருப்பீங்க. மற்ற எந்த எண்ணத்துக்கும் உங்கள் மனசு போகலைங்கும் போதே நீங்கள் நல்லவங்களாகிடுறீங்க. அந்த மன திருப்தியாவது உங்களுக்கு இருக்கும். நாம் நம்மளோட குறிக்கோளை நோக்கி நடக்கிறோம் அப்படிங்கிற திருப்தி உங்களுக்கு இருக்கும். அதனால் படிங்க. உறுதியாக கால் பதித்து உங்கள் குறிக்கோளை நோக்கி நடக்கையில் நீங்கள் நல்லவர். சொன்னது கலீல் கிப்ரான். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. பரிசு பெறும்போது நம் மனநிலை எப்படி இருக்கும்? மகிழ்ச்சியாக இருக்கும். வாழ்வில் உயர கடினமாக உழைக்க வேண்டும். அடுத்து உரைநடை. பசிப்பினி போக்கிய பாவை. இது நாடகம் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த பாடத்தில் 3 சீன் இருக்குது. இந்த பாடம் நாடகமாக கொடுத்துருக்காங்க. மணிமேகலா தெய்வம் யார், மணிப்பல்லவ தீவை காவல் காக்கிறது யார், அதே மாதிரி கோமுகினா என்ன, அச்சய பாத்திரம் எந்த இடத்துல எந்த நாளில் வரும், அமுதசுரபியில் ஃபஸ்ட்டு உணவு இட்டது யார், இந்த மாதிரி கேள்விகள் தான் இந்த லெசன்லேருந்து வந்தால் இந்த மாதிரி கேள்விகள் வரலாம். இன்ட்ரொடக்ஷன் பார்க்கலாம். தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் இஜகத்தினை அழித்திடுவோம்னு சொன்னது யார்? பாரதியார். தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம்னு சொன்னது பாரதியார். உண்டி கொடுத்தோரே உயிர் கொடுத்தோர், உண்டி முதற்றே உணவின் பிண்டம்னு சொல்லுது தமிழ் இலக்கியம். அதனால் உணவை யார் கொடுக்குறாங்களோ அவங்க தான் உயிரையே கொடுக்கறதா அர்த்தம். இதில் மணிப்பல்லவ தீவு தான் ஃபஸ்ட்டு காட்சி. மணிப்பல்லவ தீவுக்கு
மணிமேகலை தெய்வம் தான் வந்து மணிமேகலையை கூட்டு போகுது. மணிமேகலா தெய்வம் மணிமேகலையும் தீபதிலகையும் தான் வந்து ஃபஸ்ட்டு சீனில் கதை மாந்தராக இருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு எங்கே பார்த்தாலும் வெறும் பனிமூட்டமாக இருக்குது. ஒரு தீவுக்கு போனால் எப்படி இருக்கும் அந்த சீனை சொல்லிவிட்டு பூம்புகாரனை ஒரு லேடியை பார்க்குறாங்க. தீபதிலகை வந்து பேசுகிறாங்க. இப்போ அழகிய பெண்ணே நீ யார், இங்கே எப்படி வந்தாய் அப்படின்னு தீபதிலகை கேட்குது. தீபதிலகை யார்? மணிப்பல்லவா தீவோட இன்சார்ஜ் தான் வந்து தீபதிலகை. இங்கே யார்? தீபதிலகைங்கிறவங்க மணிப்பல்லவ தீவு வந்து யார் வராங்க யார் போகிறாங்க இங்கே யாரெல்லாம் இருக்கலாங்கிறத முடிவு பண்ணுறது தீபதிலகை தான். அவங்க வந்து ஃபஸ்ட்டு புதுசாக ஒரு பொண்ணை பார்க்குறாங்க. அவங்க தான் யார்? மணிமேகலை. மணிமேகலையை மணிமேகலாங்கிற ஒரு தெய்வம், 2 பேருமே சேமாக வரும், நல்லா புரிஞ்சுக்கோங்க. மணிமேகலாங்கிற தெய்வம் தான் என்னை இங்கே கொண்டு வந்து விட்டுச்சு. பாருங்கள், மணிமேகலா தெய்வம் என்னை இங்கே கொண்டு வந்து சேர்த்ததுன்னு மணிமேகலை சொல்கிறா. ஓ அப்படியா, அப்போ நீ இங்கே வர அப்படின்னாக்கா நீ ஏதோ மாதவம் செஞ்சுருக்க, உனக்கு அருள் இருக்குது, அதனால தான் நீ இங்கே வந்திருக்க, வா போய் தீவை சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு ஒவ்வொரு இடமா தீவில் இருக்கிற புத்த பீடிகைகள் பெருமை மிக்கவர்கள் எல்லாரையும் காட்டுறாங்க. தீவிற்கு வந்து புத்த பீடிகையை வணங்க முடியும், பெருமை பெற்றவங்க மட்டும்தான் வணங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே ஒரு பொய்கை இருக்குது. நம் எதிரில் பூக்கள் நிறைந்து விளங்கும் ஒரு பொய்கையை பாரு. இந்த பொய்கையோட பேர் வந்து கோமுகின்னு சொல்கிறாங்க. பொய்கையோட பேர் என்ன? கோமுகி. ஏன் கோமுகின்னு பேர் வந்துன்னா, கோனா பசு, பசுவோட முகம் மாதிரியே இருக்குது, அதனால இது கோமுகி. கோனா பசு, முகினா முகம், அதனால தான் இதை காரண பெயராக வச்சுருக்காங்க. ஓ அப்படியா அப்படின்னு கேட்ட பிறகு, இது மட்டும் இந்த பொய்கைக்கு சிறப்பு இல்லை, இந்த பொய்கையில் ஒரு பாத்திரம் வரும், வேறு சிறப்பு உண்டு. என்ன அப்படின்னா, வைகாசி மாதத்தில் பௌர்ணமி அன்னைக்கு இங்கே ஒரு பாத்திரம் தோன்றும். அந்த பாத்திரத்தை யார், அதாவது அதுக்குன்னு அருள் பெற்றவங்க தான் அதை எடுக்க முடியும். அந்த மாதிரி இங்கே ஒரு அமுத சுரபி ஒன்று தோன்றும் அப்படின்னு சொல்லும்போது, இன்றைக்கி தான் வைகாசி பௌர்ணமி. வைகாசி பௌர்ணமி இன்றைக்கி தான் இந்த பாத்திரம் வருது, எடுத்துக்கோன்னு சொல்லுவாங்க. உடனே அதை மணிமேகலை எடுத்துக்கிறாங்க. அந்த பாத்திரத்தில் உணவு இட்டு எடுக்க எடுக்க குறையாமல் வளர்ந்து கொண்டே இருக்கும், அதனை கொண்டு எத்தனை பேருக்கு வேணாலும் உணவு அளிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மணிமேகலையே உயிர்களின் பசி போக்கும் அமுத சுரபியை நீ பெற்றுள்ளாய். தீபதிலகை சொல்கிறாங்க, நீ வந்து அமுத சுரபியை பெற்றிருக்க, இதை வச்சு பசியால் வருந்தாத வகையில் உணவு வழங்கி பெயர் பெறுவாயாக அப்படின்னு பாராட்டிட்டு தீபதிலகை போயிடுறாங்க. தீபதிலகை யார்? மணிப்பல்லவா தீவோட இன்சார்ஜு. பூம்புகாருக்கு மறுபடியும் திரும்புகிறா. அதில் யார் தான் உணவு இடணும்? முதல்ல ஆதிரைங்கிறவங்க உணவு இடணும். ஆதிரையோட இல்லத்துக்கு போகிறாங்க. யார்? மணிமேகலை. மணிமேகலா தெய்வத்தோடு சேர்ந்துக்கிட்டு மணிப்பல்லவா தீவுக்கு போயிட்டு அமுத சுரபியை எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. எடுத்துகிட்டு வந்து ஆதிரையோட இல்லத்துக்கு போகிறாங்க. ஆதிரையின் வீட்டு வாசலில் போய் மணிமேகலை கையில் அமுத சுரபியோட நிற்கிறா. அதான் செகண்ட் சீனு. ஆதிரை கேட்குறாங்க, ஏன் ஆதிரைன்னு திரும்ப சொல்கிறேன்னாக்கா, மணிமேகலை அமுத சுரபியில் முதல்ல உணவிட்டது யாருன்னு கேட்பாங்க. அது ஆதிரை தான். அவங்க வந்து சொல்லும்போது, நான் வந்து கோவலன் மாதவியோட மகள் அப்படின்னு சொல்லவும், உன்னை பற்றி எனக்கு தெரியும், நான் அவங்க அப்பா அம்மா பற்றிலாம் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ என்ன செய்ய போகிற இந்த பாத்திரத்தை வச்சு அப்படின்னு, இந்த பாத்திரம் உனக்கு எப்படி கிடச்சிது அப்படிங்கிறதெல்லாமும் கேட்டுட்டு, நான் வந்து பசியால் வாடுறவங்களுக்கு உணவளிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னோடனே, சரி ரொம்ப சந்தோஷமான விஷயம், நான் உணவிடுறேன் அப்படின்னு சொல்லி உணவிடுறா. அன்பிற்குரிய ஆதிரையை, ஏழை மக்களின் பசியை போக்குவதே மேலான அறம். உணவு கொடுத்தவர்களே உயிரை கொடுத்தவர்கள் என்பதனை உணர்ந்துள்ளேன். அதனால் இந்த பாத்திரத்தில் இருக்கும் உணவு பசியால் வாடும் மக்களுக்கெல்லாம் வழங்கப் போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே உணவு இடுறாங்க. அதோட 2வது சீன் முடியுது. 3வது சீனில் அரண்மனையில் நடக்குது. சிறை காவலர், மன்னர், மணிமேகலை 3 பேர் தான். சிறையில் இருக்கிறவங்களையும் மணிமேகலை வந்து போய் பார்க்கணும், மணிமேகலை வந்து போய் பார்க்கணுன்னு சொல்லுவாள். சிறைச்சாலைக்கு இளம் பெண் ஒருத்தி வந்தால் அவள் கையில் ஒரு சிறிய பாத்திரம் வச்சுருந்து அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்குறா. இது ரொம்ப வியப்பாக இருக்குது மன்னா அப்படின்னு சொல்லி போய் மன்னர்கிட்ட சொல்லுவார் சிறை காவலர். அப்படி அது எப்படி நடக்குது, வர சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி மணிமேகலையை கூப்பிட்டு வந்து மன்னர் பேசுவார். உனக்கு எப்படி இந்த பாத்திரம் கிடச்சுன்னு சொன்னோன்னே இந்த வரலாறு எல்லாத்தையும் சொன்னதும், சரி உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நீ இவ்வளோ பெரிய சிறந்தவளாக இருக்கிற, உனக்கு என்ன செய்யணும்னு சொல்லு அப்படின்னோடனே, அறக்கோட்டமாக மாறணும், சிறைச்சாலையில் தண்டனை பெற்றவர்கள் திருந்தி வாழ வழி செய்யணும், சிறைக்கோட்டம் அறக்கோட்டமாக மாற வேண்டும். யார் சொன்னது? மணிமேகலை சொன்ன வார்த்தைகள் இது. அறமாக மாற்றணும், திருவள்ளுவர் புத்தர்லாம் வாழ்ந்த நாடு இது, அவங்கள்ட்ட பெரியவங்களை எப்படி மதிக்கிறது, அறத்தை கற்றுக் கொடுத்தா அவங்க மாறிடுவாங்க, நீங்களும் அதே மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொன்னோடனே, சரி நல்லறம் புரியும் நங்கையே, உன் வேண்டுகோள் அனைத்தையும் நடைமுறைப்படுத்த ஆணையிடுகிறேன் அப்படின்னு சொல்லி மன்னரோட முடியுது இந்த கதை. ஆதிரை தான் வந்து பாத்திரத்தில் முதல்ல சாப்பாடு கொடுத்தவ. கோமுகி அப்படிங்கிற அருவியில் தான் வந்து
இந்த அட்சய பாத்திரம் தோன்றுது. வைகாசி மாத பௌர்ணமியில் தான் வந்து இந்த அட்சய பாத்திரம் தோன்றும். மணிமேகலா தெய்வம் அப்படிங்கிறது வந்து மணிமேகலா தெய்வம் தான் வந்து மணிமேகலையை கூப்பிட்டு போச்சு. கைடுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கூட கூப்பிட்டு போய் மணிப்பல்லவ தீவில் விட்டுட்டு வந்துடும். அந்த மணிப்பல்லவ தீவுக்கு இன்சார்ஜ் தான் வந்து தீவதிலகை. தீவதிலகை தான் வந்து அதுக்கு இன்சார்ஜ். இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். மணிமேகலை யாருன்னு தெரியுமா? கோவலன் மாதவியோட மகள். மணிமேகலா தெய்வம் மணிமேகலையை அழைத்து சென்ற தீவு எது? மணிப்பல்லவ தீவு. மணிமேகலை கையில் இருந்த அமுத சுரபியில் உணவு இட்ட பெண் யாரு? தீவதிலகையா ஆதிரையா? ஆதிரை தான் உணவு இட்டவள். நம்ம நல்லா தெளிவாக படிப்பாங்க. 4 ஆப்ஷனை பார்க்கும்போது குழம்பும். அதுக்கு தான் திரும்ப திரும்ப டெஸ்ட் எழுதி பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை தீர்ந்துடும். அடுத்து பாதம் அப்படிங்கிற சிறுகதை கற்பனை கதைன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரியான ஒரு கற்பனை கதை எஸ் ராமகிருஷ்ணன் எழுதினது. இன்ட்ரொடக்ஷன் பார்த்துட்டு நூல்வெளி பார்க்கலாம். கதை என்றால் எல்லோருக்கும் பிடிக்கும். கதையை விரும்பாதவர் யாரும் இருக்க மாட்டார்கள். அதிலும் நம்ப முடியாத கற்பனையை கொண்ட விந்தை கதை அனைவரையும் கவரும். கதையில் சிறந்த கருத்து கூறப்படுமானால் அது சர்க்கரை பந்தலில் தேன்மலை பொழிந்தது போல மேலும் சுவையாக இருக்கும். அத்தகைய கதை ஒன்றை படிப்போமா அப்படின்னு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க. நூல்வெளி பார்க்கலாம். நூல்வெளி எஸ் ராமகிருஷ்ணன் தற்கால தமிழ் எழுத்தாளர்களுள் குறிப்பிடத்தக்கவர். நாவல், சிறுகதை, கட்டுரை தொகுப்புகள், சிறுவர் இலக்கியங்கள் என இவருடைய படைப்புகள் நீள்கின்றன. பாடங்கள் பாரு, என்னென்ன நூல்கள் பாருங்க. உபபாண்டவம், கதாவிலாசம், தேசாந்திரி, கால் முளைத்த கதைகள் எல்லாமே வந்து எஸ் ராமகிருஷ்ணனோடது. உபபாண்டவம், கதாவிலாசம், தேசாந்திரி, கால் முளைத்த கதைகள் எல்லாம் வந்து எஸ் ராமகிருஷ்ணனோடது. இக்கதை, இந்த நாம் பார்க்க போகிற கதை பாதம்ங்கிற சிறுகதை எதுலேருந்து எடுத்திருக்காங்க? தாவரங்களின் உரையாடல் என்னும் சிறுகதை தொகுப்புலேருந்து இடம்பெற்றிருக்கு. எஸ் ராமகிருஷ்ணனோட கதை. இந்த கதை ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து சின்னதாக சுருக்கி சொன்னேனாக்கா இந்த கதையை அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்களே படித்து பாருங்கள். செருப்பு தைக்கிற தொழிலாளிக்கு ஒரு செருப்பு கிடைக்கிது. அந்த செருப்பை வச்சே அவர் உயர்ந்துடுறாரு. அந்த செருப்பு கொடுத்த பொண்ணை வந்து கடைசி வரைக்கும் தேடிட்டு இருக்காரு. கடைசியாக ஒரு நாள் அந்த பொண்ணு வந்து அந்த செருப்பை வாங்குது. அந்த செருப்பை வாங்கி அது போட்டு பார்க்கும்போது அந்த பொண்ணுக்கு அந்த கால் செருப்பு செட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி முடிச்சிருப்பாரு. உங்களுக்கு 10 நிமிஷம் கிடச்சா அந்த கதையை படித்து பாருங்கள். உங்கள் மனசே ரிலாக்ஸ் ஆகிடும். ட்ரை பண்ணுங்கள். அடுத்து இயல் 8ல் இருக்கிற இலக்கணம் பார்க்க போகிறோம். பெயர்ச்சொல். பெயர்ச்சொல்னால் என்னன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப எளிமையானது தான். மரம், பள்ளிக்கூடம், சித்திரை, கிளை, இனிப்பு, பாடுதல் எல்லாமே சொற்களை கவனிங்க. எல்லாமே ஒரு பெயரை தான் குறிக்குது. ஒரு இடத்த அடையாளப்படுத்துகிற மாதிரியோ ஒருத்தரை அடையாளப்படுத்துகிற மாதிரியோ இருக்கு இல்லையா? அதனால இதை பெயர்ச்சொல்லுன்னு சொல்கிறோம். பெயர்ச்சொல் எத்தனை வகைப்படும்? பெயர்ச்சொல் 6 வகைப்படும். பெயர்ச்சொல் 6 வகைப்படும். பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பண்பு பெயர், தொழில் பெயர் 6 வகைப்படும். ஒன்றுத்துக்கும் வகைகளை பற்றியும் விளக்கியிருக்காங்க. பொருளை குறிக்கும் பெயர் பொருட்பெயர். இது உயிருள்ள பொருள்களையும் உயிரற்ற பொருள்களையும் குறிக்கும். மரம், செடி, மயில், பறவை, புத்தகம், நாற்காலி இது எல்லாமே வந்து பொருட்பெயரை குறிக்கும். இடப்பெயர். ஒரு இடத்தின் பெயரை குறிக்கும் பெயர் இடப்பெயர். சென்னை, பள்ளி, பூங்கா, தெரு இது எல்லாமே வந்து இடத்தை குறிக்குது. அதனால இது இடப்பெயர். காலத்தை குறிக்கும் பெயர் காலப்பெயர். வாரம், சித்திரை, ஆண்டு, மாலை, மதியம், பகல் இது எல்லாமே வந்து காலத்தை தான் குறிக்குது. அதனால இது காலப்பெயர். சினைப்பெயர் என்ன அப்படின்னா உறுப்பை குறிக்கும் பெயர் சினைப்பெயர். கண், கை, இலை, கிளை இது எல்லாமே வந்து ஒரு உறுப்பை தான் குறிக்குது. ஒரு மொத்த ஒரு சப்ஜெக்டில் ஒரு மனுஷனில் ஒரு உறுப்பை தர மாதிரி ஒரு மரத்தில் ஒரு உறுப்பை சொல்கிறதுனால இது உறுப்பு பெயரை சினைன்னு சொல்கிறோம். உறுப்பு பெயரை சினைன்னு சொல்கிறோம். பண்பு பெயர். பொருளின் பண்பை குறிக்கும் பெயர் பண்பு பெயர். வட்டம், சதுரம், செம்மை, நன்மை இது எல்லாமே வந்து பண்புகளை குறிக்குது. பண்புகளை குறிக்கிறதுனால இது பண்பு பெயர். ஒரு தொழிலை குறிக்கும் பெயரை தொழில் பெயர் என்போம். பாடுதல், ஆடுதல், நடித்தல் தொழில் பெயரில் தல் விகுதி வரும், சிலப்ப வராமலும் இருக்கும். பாருங்கள், 6 வகை பெயர் சொற்களுக்கான சான்றுகளை தொடரில் அமைச்சு எழுதியிருக்காங்க. கவிதா புத்தகம் படித்தாள் இது என்ன பெயர்? பொருட்பெயர். கவிதா பள்ளிக்கு சென்றாள் என்ன பெயர்? பள்ளிக்கு அப்படின்னா என்னது? இடப்பெயர். கவிதா மாலையில் விளையாடினாள் காலப்பெயர். கவிதா தலை அசைத்தாள் சினைப்பெயர். தலைங்கிறது ஒரு சினை. கவிதா இனிமையாக பாடினாள் எப்படி பாடினா? இனிமையாக. அப்போ அது பண்பு. காவியாவுக்கு நடனம் ஆடுதல் பிடிக்கும். ஆடுதல் அப்படிங்கிறது ஒரு தொழில் பெயர்.
அடுத்து இடுகுறி பெயர் காரண பெயர்னு சொல்கிறாங்க. நம் முன்னோர்கள் பெயர் சொற்களை அவை வழங்கும் அடிப்படையில் இடுகுறி பெயர் காரண பெயர் என இருவகையாக பிரித்தனர். இடுகுறி அப்படின்னா என்னென்னா, நம் முன்னோர் சில பொருட்களுக்கு காரணமே இல்லாமல் பெயரிட்டு வழங்கினாங்க. அவ்வாறு வழங்கிய பெயரை அப்படியே நாம் அழைக்கிறோம். அதுதான் இடுகுறி பெயர். மண், மரம், காற்று இதுக்கெல்லாம் ஏன் இதுக்கு இந்த பேர் வச்சாங்க அப்படிங்கிற எந்த காரணமும் கிடையாது. அவங்க எந்த மாதிரி சொன்னாங்களோ அதையே நாமளும் சொல்கிறோம். இதில் 2 வகை இருக்குது. இடுகுறி பொதுப்பெயர், இடுகுறி சிறப்பு பெயர் என 2 வகைப்படும். இடுகுறி பொதுப்பெயர் என்ன அப்படின்னா, பொதுவாக மரம், காடு இதெல்லாம் இடுகுறி பொதுப்பெயர். ஒரு இடுகுறி பெயர் குறிப்பாக ஒரு பொருளை மட்டும் குறிப்பது இடுகுறி சிறப்பு பெயர் எனப்படும். இப்போ மரம்னு சொன்னோம் இல்லையா, அதே மாமரம் அந்த மாதிரி சொன்னோம்னா, இப்போ மா அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா, அப்போ அது சிறப்பு பெயர், ஒன்றுத்தை மட்டும் ஸ்பெஷலாக சொல்லுது. காடு அப்படின்னா அது பொது. அதே கருவேலங்காடு, மாங்காடு, தென்னங்காடுன்னு வராது, தென்னந்தோப்புன்னு வரும். அந்த மாதிரி வர்றதை சிறப்பு பெயர்னு சொல்கிறோம். இப்போ கருவேலங்காடுங்கிறது கருவேல மரம் இருக்கிற காட்டை மட்டும்தான் சிறப்பாக குறிக்கும். அதனால அது சிறப்பு இடுகுறி பெயர். காரண பெயர் பாருங்கள். நம் முன்னோர்கள் சில பொருட்களுக்கு காரணம் கருதி பெயரிட்டனர். இவ்வாறு காரணத்தோடு ஒரு பொருளுக்கு வழங்கும் பெயர் தான் காரண பெயர். என்ன? நாற்காலி, நாற்காலிக்கு 4 கால் இருக்கும், அதனால நாற்காலி. கரும்பலகை கருப்பாக இருக்கும், அதனால அது கரும்பலகை. இந்த மாதிரி காரணத்தோடு இருந்தால் அது காரண பெயர். இதே மாதிரி பொதுப்பெயர், சிறப்பு பெயர்னு இதுவும் 2 வகைப்படும். என்னென்னு பாருங்கள். காரண பெயர் குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா பொருள்களையும் பொதுவாக குறித்தால் அது காரண பொதுப்பெயர். பறவை, அணி இது 2மே எல்லாத்தையுமே குறிக்கும். இதே இது காரண சிறப்பு பெயர் பார்த்தீங்க அப்படின்னா, குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா பொருள்களிலும் ஒன்றை மட்டும் சிறப்பாக குறிப்பது காரண சிறப்பு பெயர். வளையல், மரங்கொத்தி இது வளையல்னா கையில் போடுறது மட்டும்தான் சிறப்பாக சொல்லுது. வளையல், மரங்கொத்தி இது 2ம் காரண சிறப்பு பெயர். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. முதல் கேள்வி, இடுகுறி பெயரை வட்டமிடுகன்னு சொல்லியிருக்காங்க. இதில் இடுகுறி பெயர் என்னது? மண் அப்படிங்கிறது தான் இடுகுறி பெயர். அடுத்து காரண பெயரை வட்டமிடுக. காரண பெயர் அப்படிங்கிறது வளையல், வளையல் காரண பெயர். அடுத்து இடுகுறி சிறப்பு பெயரை வட்டமிடுக. இடுகுறி சிறப்பு பெயர் வாழை. இடுகுறி சிறப்பு பெயர் வாழை. பாடல் பாருங்க. அன்பினில் இன்பம் காண்போம், அறத்தினில் நேர்மை காண்போம். சொல்றது யாரு? முத்தரையனார், மலேசிய கவிஞர். துன்புறும் உயிர்கள் கண்டால் துரிசரு கனிவு காண்போம். துன்புறும் உயிர்கள் கண்டால் துரிசரு கனிவு காண்போம். வன்புகழ் கொடையில் காண்போம், வலிமையை போரில் காண்போம். தன் பிறப்புரிமையாக தமிழ்மொழி போற்ற காண்போம். தன் பிறப்புரிமையாக தமிழ்மொழி போற்ற காண்போம்னு சொல்றது யாரு? முத்தரையனார், மலேசிய கவிஞர். கருணை அப்படின்னா என்னது? கருணைனா இரக்கம், அச்சம்னா பயம், ஆசைனா விருப்பம். அகர வரிசையில் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன வரும்? தான் வரும், ஆசிரியர். அடுத்து ஓணான். மூணாவது கிளி, தேனி, கிளி வரும். அடுத்து தேனி. அடுத்து தையல் வரும். அடுத்து பழம். அடுத்து பூனை. அடுத்து மனிதன். அடுத்து மாணவன். அதுக்கடுத்து மாணவன் வரும். அடுத்து மான். கடைசியில் தான் மான் வரும். ஏன் மாணவன் வந்ததுக்கப்புறம் மான் வருது சொல்லுங்கள் பார்க்கலாம். சரி, அடுத்து பார்க்கலாம். எவ்வகை பெயர்கள்னு சொல்லியிருக்காங்க. கீழே இருக்கிறதெல்லாம் எவ்வகை பெயர்கள். கைகள்ங்கிறது சினைப்பெயர். அடைதல் அப்படிங்கிறது என்னது? தொழில் பெயர். தெருவில் அப்படின்னா இடத்தோட குறிக்குது இல்லையா? தெருங்கிறது இடம், அதனால் இடப்பெயர். பாரதியார் அப்படிங்கிறது பொருட்பெயர். மாலை அப்படிங்கிறது காலப்பெயர். அன்புங்கிறது பண்பு பெயர். கலைச்சொல் அறிவோம் கொடுத்துருக்காங்க. அறக்கட்டளை அப்படின்னா ட்ரஸ்ட். அறக்கட்டளை ட்ரஸ்ட். தன்னார்வலர் அப்படின்னா வாலண்டியர். இளம் செஞ்சிலுவை சங்கம் அப்படின்னா ஜூனியர் ரெட் கிராஸ். இளம் செஞ்சிலுவை சங்கம் ஜூனியர் ரெட் கிராஸ். சாரண சாரணியர் அப்படின்னா ஸ்கவுட் அண்டு கைட்ஸ். சாரண சாரணியர்னா ஸ்கவுட் அண்டு கைட்ஸு. சமூக பணியாளர் அப்படின்னா சோஷியல் ஒர்க்கர். சமூக சோஷியல்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தன்னார்வலர்னா வாலண்டியர். சோஷியல் ஒர்க்கர்னா சமூக பணியாளர். அடுத்து திருக்குறள். வாழ்வியல் இலக்கியம்னு சொல்கிற திருக்குறள் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா?
முதல்ல அரண் வலியுறுத்தல் கொடுத்துருக்காங்க. அரண் வலியுறுத்தல். அரண் வலியுறுத்தல் பாயிர இயல்ல வரும். என்ன எத்தனாவது அதிகாரம்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். அரண் வலியுறுத்தல் கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு, நீத்தார் பெருமை, அரண் வலியுறுத்தல். அரண் வலியுறுத்தல் எத்தனாவது அதிகாரம்னு சொல்லுங்கள். அதிகாரம் தெரிஞ்சிருக்கணும். டீச்சர்ஸாக இருக்கிறவங்க எத்தனாவது அதிகாரம்னு தெரிஞ்சிருக்கணும். ஒரு குறள் சொன்னால் அது இந்த அதிகாரம் தான் அப்படின்னு கரெக்டாக சொல்கிற அளவுக்கு படிச்சிருக்கணும். ஒரு அதிகாரம் விடாமல் படிங்க. மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்தரன் ஆகுல நீரப்பிற. மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்தரன் ஆகுல நீரப்பிற. உள்ளத்தில் குற்றமில்லாமல் இருப்பதே சிறந்த அறமாகும். மற்றவை எல்லாம் வெறும் ஆரவாரமே. உன் மனசு குற்றம் இல்லாமல் கரெக்டாக இருந்தாலே நீ அறம் செய்கிறதா அர்த்தம். மற்றதெல்லாம் நான் செய்கிறேன்னு சொல்கிறதெல்லாம் வெறும் ஆரவாரம் தான் சொல்கிறாரு திருவள்ளுவர். அழுக்காறு அவாவெகுளி இன்னா சொல் நான்கும் இழுக்காய் என்றது அறம். உங்ககிட்ட இந்த நாளும் இல்லைன்னா நீ அறத்தோட வாழ்கிறன்னு அர்த்தம். எந்த நாள் அப்படின்னு கேட்டாங்கன்னா பொறாமை, பேராசை, சினம், கடுஞ்சொல் பேசுதல். இது நாளும் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அறம் செய்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். எந்த நாள்? பொறாமை, பேராசை, சினம், கடுஞ்சொல் பேசுதல். அடுத்து ஈகை. ஈகை அப்படிங்கிறது எத்தனாவது அதிகாரம்? அறத்துப்பால் இல்லறவியல்ல வரும். ஈகை அப்படிங்கிறது 23வது அதிகாரமாக வரும். அறத்துப்பால் இல்லறவியல்ல வர்றது. வறியவர்க்கொன்று ஈவதே ஈகை மற்றெல்லாம் குறியெதிர்ப்பை நீரது உடைத்து. வறியவர்க்கு ஒன்று ஈவதே ஈகை, அதாவது இல்லாதவர்களுக்கு தருவதுதான் ஈகை ஆகும். மற்றவை எல்லாம் பயனை எதிர்பார்த்து செய்பவையே. நீ ஒன்று கொடுக்குற அப்படின்னா அதை இல்லாதவங்களுக்கு கொடுத்தாதான் அதுக்கு பேர் ஈகையாக அர்த்தம். இருக்கிறவங்களுக்கே நீ போய் செஞ்சுட்டு திரும்ப அடுத்த மாதம் நமக்கு வருதா அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன்னா அதெல்லாம் ஈகையில் சேராது. அடுத்து 4வது குறள் பாருங்கள். ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கொள் தாமுடைமை வைத்திலக்கும் வன்கணவர். இல்லாதவருக்கு தருவதால் உண்டாகும் இன்பத்தை அறியாதவர்கள் பொருளை சேர்த்து வைத்து பின் அதனை இழந்து விடுவார்கள். உங்ககிட்ட ஒன்று வச்சுருக்கீங்க அப்படின்னா அது இல்லாதவங்கள்ட்ட கொடுக்கும்போது அவங்க எவ்வளோ சந்தோஷப்படுறாங்க அப்படின்னு உங்களுக்கு அதில் ஒரு திருப்தி கிடைக்குது இல்லையா? அந்த இன்பம் உங்களுக்கு இல்லை அப்படின்னா, அதை பற்றியே உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்களே பொருளை கையிலே வச்சுருந்துட்டு அந்த பொருளையும் விட்டுடுவீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து இன்னா செய்யாமை பார்க்க போகிறோம். இன்னா செய்யாமை 32வது அதிகாரம். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிடல். நமக்கு துன்பம் செய்தவர் நாணும்படி அவருக்கு நன்மை செய்துதான் அவரை தண்டிக்கும் வழியாகும். எப்படி? நமக்கு கெடுதலே செஞ்சுருக்காங்கன்னா அவங்களுக்கு நன்மை செஞ்சு அவங்களே வெக்கப்பட வைக்கணும். அதுக்கு பேர் தான் அவங்கள தண்டிக்கிற வழியாம். என்ன மாதிரி தண்டிக்கிறோம் பாருங்கள். அடுத்து அறிவினான் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடை. அறிவினான் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடை. பிற உயிரின் துன்பத்தை நமது துன்பம் போல் கருதாவிட்டால் தம் பெற்றுள்ள அறிவால் எந்த பயனும் இல்லை. அடுத்து எனைத்தானும் எஞ்ஞான்றும் யாருக்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை. நம் உள்ளம் ஏற்றுக்கொள்ளாத எச்செயலையும் எக்காலத்திலும் யாருக்கும் சிறிதளவும் செய்யக்கூடாது. நம் உள்ளம் ஏற்றுக்கொள்ளாத எச்செயலையும் எக்காலத்திலும் யாருக்கும் சிறிதளவும் செய்யக்கூடாது. அறங்கிறதா கடவுளுங்கிற மாதிரி ஒரு குறள் சொல்லியிருப்பாரு. மறந்தும் பிறன் கேடு சூழற்க சூழின் அறம் சூழும் சூழ்ந்தவர் கேடு. மறந்து கூட பிறருக்கு துன்பம் செய்யணும்னு நினச்சிடாத. அப்படி மட்டும் நீ நினச்சிட்ட அப்படின்னா அறம் உனக்கு தீமை செய்ய ரெடியாக இருக்கும். நீ அப்படி நினைக்கிறனாலே உன்னை அறம் பார்த்துக்கிட்டே இருக்குமா? அது பார்த்துட்டே இருக்கு. நீ யாருக்காவது தீமை செய்யணும் மனசால் நினச்சா கூட அது உன்னை லாக் பண்ணி உனக்கு தீமை செய்ய ரெடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த குறள் பயமுத்துற மாதிரி இருக்கும். அது என்ன அதிகாரம்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள். கொல்லாமைங்கிற அதிகாரம் பார்க்கலாம். கொல்லாமை பகுத்துண்டு பள்ளியூர் ஓம்புதல் நூலோ தொகுத்தவற்றில் எல்லாம் தலை. இந்த திருக்குறள் சாப்பாட்டு டைம் லஞ்ச் பீரியடில் சொல்லுவாங்க. நிறையா ஸ்கூலில் கவர்மெண்ட் ஸ்கூலில் சொல்லுவாங்க, எங்கள் ஸ்கூல்லையும் சொல்லுவாங்க. இது 33வது அதிகாரம். கொல்லாமைங்கிறது 33வது அதிகாரம். அரண் வலியுறுத்தல் 32வது அதிகாரம். தம்மிடம் இருப்பவற்றை பிற உயிர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து காப்பாற்ற வேண்டும். அதுவே அறநூலில் கூறப்படும் அறங்களுளெல்லாம் சிறந்தது. உங்கள்கிட்ட இருக்கிறத பகுத்து கொடுத்து சாப்பிட்ணும். அதுதான் எல்லா அறங்களுக்கும் சிறந்தது. அறநூல்களை படித்ததுக்கெல்லாம் சிறந்தது பகுத்துண்டு பள்ளியூர் ஓம்புதல் தான். பெரியாரை பிழையாமை. பெரியவங்கன்னா யார்? ஒரு 90 வயசு இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 90 வயசு இருக்கிறவங்கள இகழக்கூடாது, பிழை செய்யக்கூடாது, அவங்களுக்கு கேடு நினைக்கக்கூடாது. 90வது அதிகாரம் தான் பெரியாரை பிழையாமை. ஆற்றுவார் ஆற்றல் இகழாமை போற்றுவார் போற்றலுள் எல்லாம் தலை. ஆற்றல் உடையவர்களை இகழக்கூடாது, அதுவே தம்மை தீங்கிலிருந்து காத்துக்கொள்ளும் வழிகளுக்கெல்லாம் சிறந்த வழி.
அடுத்து 10வது குறள், எரியால் சுடப்படினும் உய்வுண்டாம் உய்யார் பெரியார் பிழைதொழுகுவார். இந்த குறளை கொடுத்துட்டு என்ன அதிகாரம்னு கேட்பாங்க. பெரியாரை பிழையாமை. தீயினால் சுடப்பட்டவர் கூட பிழைத்து கொள்ள முடியும், ஆனால் பெரியவர்களுக்கு தீங்கு செய்தவர்கள் தப்பவே முடியாது அப்படின்னு சொல்றாரு திருவள்ளுவர். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக பார்த்துடலாம். ஏழைகளுக்கு உதவி செய்வதே டேஷ் ஆகும், ஈகையாகும். பிற உயிர்களின் டேஷ் கண்டு வருந்துவதே அறத்தின் பயனாகும். துன்பத்தை கண்டு வருந்துவதே அறத்தின் பயனாகும். உள்ளத்தில் டேஷ் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறமாகும். குற்றமில்லாமல் இருப்பதை தான் சிறந்த அறம்னு சொல்கிறாரு திருவள்ளுவர். இதோட 8வது இயல் முடியுது. அடுத்து இன்னுயிர் காப்போம்னு இயல் 9 பார்த்துட்டோம் அப்படின்னா 6th முடிஞ்சிடும். 7th போயிடலாம். அதுலேருந்து நாம் 6th டெஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். நன்றி, வணக்கம்.